வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா. ரிஷபராசிக்கு இந்த சனி பகவான் பெயர்ச்சி நாள் அதிச்சார பலன் என்னென்ன செய்கிறார், சனி பகவானால் என்னென்ன நன்மை நடக்கிறதுங்கிறது பார்ப்போம். அது முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. இப்போ ரிஷபராசிக்கு வருகிற சித்திரை மாதம் 16ஆம் தேதி 29/4/2022 வெள்ளிக்கிழமை காலை 7:54 மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து கும்பராசிக்கு அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு பயிற்சி அடைகிறார். இந்த ரிஷபராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதம், மிருகசீஷம் 1-2 பாதம் அடங்கியவர்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்கு சனி என்ன செய்கிறான்னு பார்க்கும்போது, சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். 10ல் ஒரு பாவி இருக்கணுங்கிறது ஜோதிடத்தில் உண்டான முதன்மையான பழமொழி. அப்போ 10ஆம் இடம் சனி சொந்த வீட்டில் ஆட்சி செய்வதும், குரு லாபஸ்தானத்தில் இருந்து அருள் புரிகிறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேன்மையான வழி கிடைக்கும். தொழிலில் மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை மேன்மை அடையும். அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, எழுத்தாளர்கள், அவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய தன்மையாகவே இருக்குது. ஏன்னா குரு லாபஸ்தானத்தில் இருக்கும்போது புத்தி கூர்மை உண்டாகும். முக்கியமாக புத்தி கூர்மை கொடுத்துறாரு தானாகவே அவர். அதே மாதிரி தொழில்காரர்கள் தொழில் ஸ்தானத்திலே வரும்போது 20 மடங்கு லாபம். இப்போ தொழிலும் கிடைக்குது, புத்தியும் கிடைக்கப்போ உடனே எந்த விதமான லாபம் ஈட்டக்கூடிய தொழில் செய்கிறது. அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி பதவி உயர்வு பெறுகிறது, அது போன்ற நடவடிக்கையில் நீங்கள் இறங்கக்கூடிய தன்மை உண்டாயிடும். நீங்கள் கேட்காமலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைய பேருக்கு உண்டாகும். அதனால் இந்த நிறைய நன்மை நடக்கக்கூடிய தன்மையாகவே உள்ளது. இப்போ சனி பகவானால் உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்க வாய்ப்பு குறைவு. ராகு இருந்தாலும் ராகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கணும். உடல் ரீதி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மெயினாக டென்ஷன், படபடப்பு, அதிகமான சிந்தனை குறைத்து கொள்வது உத்தமம். டென்ஷன், படபடப்பு எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு இனம் புரியாத பதட்டத்தை கொடுத்து உங்களுடைய செயல் பிரேக் பண்ணுற அந்த ராகு கேது. ஆனால் தொழில் ஸ்தானம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுக்கு பலம் பெற்று இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய தன்மையாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப விசேஷமான காலமாகவே உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை நிகழக்கூடிய தன்மை சொல்வோம். இந்த குரு 11ஆம் இடத்துல இருக்கிறனால சனி 10ஆம் இடத்துல இப்போ மாறு செல்வதால் பிரிந்து போன குடும்பங்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய தன்மை கொடுக்கும். ஏற்கனவே 9ஆம் இடம் இருந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய புதன் சனியுடைய பார்வையில் அந்த கிரகம் திருகோணத்தில் இருக்கும்போது பாக்கியஸ்தானாது பலம் கொடுக்கல. அப்போ முன்னோர்கள் வழியில் இருந்தக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகாமல் போகும்போது இந்த தோஷம்லாம் செய்யும். எப்பவுமே ஒரு கர்மக்காரகன் சொல்லக்கூடியவர் சனி. நம்ம கர்மஸ்தானத்தில் வரும்போது அது கர்ம நிவர்த்தி பண்ணணும். அப்போ 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது உங்கள் முன்னோர்களுடைய வழிபாடு கரெக்டான முறையில் செய்து வரும்போது உங்களுக்கு எந்த விதமான தொல்லை நடக்காது. அதனால் அந்த கிரகம் ஒரு பெரிய கிரகம்னு எடுத்தாலே முதன்மையாக செல்லக்கூடிய பெரிய கிரகம் நவ கிரகத்தில் ரொம்ப நாள் இருந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரே நபர் சனி மட்டுமே. அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது, அதுக்கு அடுத்தபடியாக தான் குரு. மற்ற கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள். அதனால் இந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சனி பெயர்ச்சி ஒரு ராசியில் நீடித்து இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு
பிரதட்சணமாக தன்னுடைய 10ஆம் இடத்துல வந்து அமைகிறனால நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயலுக்கும் மேன்மை பெற்று வாழ்வாங்கு வாழலாம். உங்களுடைய தொழில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டாகும். நண்பர்களாக ஏற்படக்கூடிய தடை தாமதம் எல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டும். பல பிரச்சனைகள் இருந்த தன்மை, பல டென்ஷன், படபடப்பு, கோபம் எல்லாமே நிவர்த்தி செய்து வழி கொடுக்கும். இருப்பினும் ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறனால் உடல் ரீதி கொஞ்சம் ஜாக்கிரதை. படபடப்பு, டென்ஷன், கோபம் அனைத்தும் விட்டு சக ஊழியர்களும் இருந்தாலும் சரி, சக நண்பர்களாக இருந்தாலும் சரி, சக பிஸ்னஸ் கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, அத்தனை பேர் பொறுமை காத்து நிதானத்தோடு செயல்பட்டால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு மேலும் வளர்ச்சியில் கொண்டு போய் நிப்பாட்டும். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது, எந்த விதமான தடை தாமதம் உண்டாகாது சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா.